கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சார் ஃபோன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவங்க சாப்பிட்ட இடியாப்பம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டி பேசினாரு. சாரை போய் பார்த்துட்டு வரணும், நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்புறம் என் வேலையை நான் பொறுப்பாக கவனமாக செய்யணும்ல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கண்மணி. உடனே கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேலை அந்த சார் ஃபோன் பண்ணி பேசிட்டாரு, நம்ம எல்லாருக்கும் இப்போ நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் கண்மணி, இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. நீ மறுபடியும் இப்போ எல்லாருக்கும் கொண்டு போய் இடியாப்பம் கொடுக்கறதுக்காக வேற கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அது மட்டும் இல்லை, என்னுடைய வேலையை எப்பயுமே செய்வேன். இந்த ஆர்டர் எனக்கு இப்போ தானே கிடச்சிது. ஆனால் தினமும் என்கிட்ட இடியாப்பம் வாங்குறாங்கல்ல, அவங்கள நம்பிதானமாக நம்ம குடும்பமே இருந்தது. அவங்க மட்டும் இடியாப்பம் வாங்காமல் இருந்திருந்தா நமக்குன்னு வருமானம் வந்திருக்குமா? என்றைக்குமே நமக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம மறக்கக்கூடாதுமா. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சாலும், இதே மாதிரி நிறைய ஆர்டர் வந்தாலும் எல்லா வேலையும் பொறுப்பாக பார்ப்பேன். அதே மாதிரி தினமும் செய்யக்கூடிய இந்த வேலையை நான் என்றைக்கும் உங்களுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்மணி, தனியாக போகணும், ரொம்ப தூரம் போகணும், கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்கணும். அந்த சார்கிட்ட பேசினேன்னா இன்னும் இதை விட பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கண்மணியோட அம்மா. அப்படியே பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சாலும் சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்போ இருக்கிற வேலை தாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நம்ம இடியாப்பத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வேலையை சரியாக செஞ்சிட்டோன்னு அவ்வளோ சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வருவேன். அதனால் நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, கண்மணி அப்போ அந்த சாரை போய் பார்க்கலையா? அவர்கிட்ட நன்றி சொல்லணும்னு சொன்னியே அப்படின்னு சொல்கிறாங்க தேன்மொழி. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாரையும் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. பிஸ்னஸில் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும். நமக்கு எப்பயுமே ஆர்டர் கொடுக்குறவங்க, சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறவங்க எப்பயுமே நமக்கு தான் பெரிய பெரிய ஆர்டரை கொடுக்கணும். அவங்க மனசு மாறிடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க மனசை மாற்றணும். அவங்க அவங்க நம்மளை ரொம்ப பெருமையாக நினைக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்டரை நமக்கு தான் அவங்க எப்பயுமே தரணும் அப்படின்னு நினச்சி திட்டம் போட்டு இங்கே பாட்டி ஏமாந்து நிற்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி எல்லார்கிட்டையும் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என்ன அன்பு, என்ன நடக்குதுங்கெல்லாம்? நான் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, இல்லை பாட்டி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, சாப்பாடெல்லாம் இங்கே பொறுப்பாக பார்த்துக்கிட்டது கார்த்தி தானே. அவங்கக்கிட்ட கேள்வி கேட்காம எனக்கு என்ன தெரியும் பாட்டி? இந்த பொறுப்பான வேலையை நீங்கள் கார்த்திகிட்ட தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே என்னென்ன பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நடக்கும்னு நான் மட்டும் எதிர்பார்த்தேனா? எப்பயும் போல தான் சாப்பாடெல்லாம் செஞ்சோம். ஆனால் வந்தவங்க இப்படி நம்ம கொடுத்த சாப்பாடால் பிரச்சனை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் நம்மளும் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி அவங்கள வர வச்சிருக்கவே கூடாது பாட்டி. நீங்கள் எந்த ஆர்டரும் கண்மணிக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி இப்படி எல்லாரையும் வர வச்சிங்க. ஆனால் இன்னைக்கு வந்தவங்க பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குறவங்க. அவங்களுக்கு இப்போ நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம் பாட்டி, மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி. உடனே அன்பு சொல்கிறாரு, ஏற்கனவே பாட்டி எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்துகிறாங்க, நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் இப்படி ஒரு பிரச்சனையாயிருச்சு. பேசாமல் அங்கே நமக்கு பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாமல் இப்படி பிரச்சனை செஞ்சிட்டிங்கல்ல, இனி அவங்கக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? எல்லாரும் எவ்வளோ கோபமாக பேசிட்டு போயிருக்காங்க. நம்ம மட்டும் சரியாக சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தா நம்மளை பாராட்டி பேசியிருப்பாங்க, நமக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். என்றைக்குமே அவங்க நமக்கு தான் பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அந்த சார் நமக்கு ஆர்டர் கொடுக்கலன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அதனால தான் அம்மா இப்படிலாம் யோசித்து அவங்கள வர வச்சாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கவனமே இல்லாமல் செஞ்ச இந்த வேலையால் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவங்கக்கிட்ட பேசினாலும் கண்டிப்பாக நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்குவாங்க. இப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இங்கே கண்மணிக்கு மட்டும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. நமக்கு வர வேண்டிய ஆர்டர் இனி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. நம்ம தேவையில்லாமல் எல்லாரையும் வர வச்சு இப்படி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி நம்ம எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அன்பு, நீ தான். நீ மட்டும் பொறுப்பாக உன்னுடைய வேலையில் இருந்திருந்தா, கவனமாக இந்த வேலையை செஞ்சுருந்தா பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு அன்போட அப்பா மட்டும் இல்லாமல் பாட்டியும் அன்புக்கிட்ட ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க,
உடனே அன்பு சொல்கிறாங்க, பாட்டி இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது? நீங்கள் தான் எல்லாரையும் வர வைக்கணும்னு சொன்னீங்க. சாப்பாடு ஆர்டரை நானும் எடுத்து செய்யலை. கார்த்திக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, போதும் அன்பு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இரு. ஆனால் இங்கே கண்மணிக்கு பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதன் மூலமாக கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருவா. ஆனால் நம்ம இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் செய்கிறோம். ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் இன்னைக்கு இங்கே வந்தவங்க எல்லாரும் பேசின பேச்சால் எனக்கு பிஸ்னஸில் என்ன நடக்கணும்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். கண்மணி இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் கண்மணிக்கு தெரிகிற எந்த விஷயமும் நமக்கு தெரிய மாட்டேங்குதே. கண்மணி பொறுப்பாக வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா. நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை எப்படி வாங்குறதுன்னு கண்மணிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏற்கனவே நமக்கு பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி புரிய வைக்கணும்னு நமக்கு தெரியலையே. கண்மணி கிடைச்ச ஆர்டரை நேர்மையாக உண்மையாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சாலும் நமக்கு வர வேண்டிய ஆர்டரை தான் கண்மணி வாங்கியிருக்கான்றத அன்பு நீ மறக்கவே கூடாது. அதே மாதிரி கண்மணி தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கல. நமக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே கண்மணி இப்படியெல்லாம் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கா. நான் தான் எதையும் யோசிக்காமல் இருந்துட்டேன். கண்மணியை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், முன்னேறணும், நம்மளை விட நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கா இந்த கண்மணி. அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா என்ன? அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்மணிக்குன்னு நிறைய ஆர்டர்லாம் கிடைச்சா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதனால தான் இப்படி எல்லாரையும் வர வைக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா சமைச்சு கொடுக்கணும், நம்மளை பாராட்டி பேசிட்டு நமக்கு தான் அங்கே வந்தவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சேன். ஆனால் இதுலேயும் இப்படி ஒரு பிரச்சனை வரும், நம்ம எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்தவங்க எல்லாரும் எப்படிலாம் பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கல்ல. மறுபடியும் நம்மளை நம்பி அவங்க ஆர்டர் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இனி எந்த சாப்பாடு ஆர்டரும் கிடைக்காம இருந்தால் பிஸ்னஸை எப்படி செய்கிறது? என்ன அன்பு, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீ கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி எதுக்காக இப்போ கண்மணியை பற்றி பேசுகிறீங்க? நான் எப்பயுமே என்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க. நம்மளை நம்பி எப்பயும் போல் நிறையா சாப்பாடு ஆர்டர் கிடைக்க தான் செய்யும். நம்ம எத்தனை வருஷமாக அந்த பிஸ்னஸை செய்கிறோம். ஆனால் இப்போ ஏதோ தெரியாமல் கொஞ்சம் கவனமே இல்லாமல் இருந்ததுக்கு இப்படி கேள்வி கேட்டு தேவையில்லாமல் பேசினா எப்படி பாட்டி? கண்மணி என்னைக்கும் நம்மளை விட பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற முடியாது பாட்டி, எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க பாட்டின்னு சொல்லும்போது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குது. கண்மணிக்கு மட்டும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, நமக்கு இனி ஆர்டர் கிடைக்குமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதில் எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும், ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமாக பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. இங்கே அன்பு என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கும் போது உடனே அன்போட அப்பா அன்பு, நீ தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். பிஸ்னஸை நீ நல்லா பார்த்துப்பேன்னு நம்பி நானும் என் அம்மாவும் ஏமாந்து போய் நிற்கிறோம். இதுக்கு மேலே நீ என்ன செய்ய போகிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லும்போது, அப்பா என்னப்பா என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. என்னைக்கு இந்த கண்மணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தாலோ கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இப்போ பிஸ்னஸ்லேயும் இவ்வளோ பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்ய போறியோ தெரியல அப்படின்னு எல்லாரும் இங்கே அன்புக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டு போக, அன்பு இங்கே கண்மணியை புரிஞ்சிக்காம ரொம்ப கோவப்படுறாரு. அதே மாதிரி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. பாட்டியும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பாவும் புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க. இதில் நான் என்ன செய்ய முடியும்? என் மேலே எந்த தப்பும் இல்லை. இதை எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறது? எப்படியாவது அங்கே எல்லார்கிட்டேயும் நம்ம பேசி புரிய வச்சு பெரிய பெரிய ஆர்டரை எப்படியாவது நம்ம வாங்கியே ஆகணும். நான் பிஸ்னஸை ரொம்ப பொறுப்பாக செய்கிறேன்னு பாட்டிக்கும் அப்பாவுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அன்பு. இங்கே அன்பு ரொம்ப கோபமாக இருக்கும்போது அங்கே கார்த்தி, அன்பு எனக்கு இந்த பொறுப்பான வேலையை பாட்டி தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, போதும் யாரும் என்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அன்பு. பாட்டியும் அப்பாவும் கண்மணி மேலே கோவப்படுறாங்க. ஆனால் கண்மணி எந்த பிரச்சனையும் செய்யலை. அவங்க திறமையால் அவங்களுக்குன்னு கிடைச்ச இந்த சாப்பாடு ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏன் மற்ற எல்லாரும் கண்மணி அண்ணியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நீயும் கண்மணி மேலே கோவப்படாமல் நல்லா யோசிச்சு பாரு. இதில் பிரச்சனை செய்கிறது பாட்டியும் அப்பாவும் தான். இதில் கண்மணி அண்ணி மேலே எந்த தப்பும் இல்லை. நீ அவங்க மேலே உள்ள கோவத்தெல்லாம் விட்டுட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டனா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம். மற்றபடி கண்மணியை பற்றி நான் என்னைக்கும் யோசிக்க போகிறதில்ல. எனக்கு வர வேண்டிய எல்லா ஆர்டரையும் வாங்கணும்னு கண்மணி திட்டம் போடுறா. இதில் கண்மணியை பற்றி நான் யோசிக்கணுமா? போதும்,
கண்மணியை பற்றி யார் பேசினாலும் நான் வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கார்த்தி இதுக்கு மேலே பேசினா சரிப்பட்டு வராதுன்னு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் கண்மணி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. கண்மணி வேணும்னே திட்டம் போட்டு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கண்மணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அன்பு. பாட்டியை பார்க்கறதுக்காக வெண்ணிலா வராங்க. என்ன வெண்ணிலா அப்படின்னு பாட்டி கேட்க, என்ன பாட்டி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் அன்பு மாமா தான் இப்படிலாம் செஞ்சாங்கன்னு நீங்கள் எல்லாரும் அன்புக்கிட்ட ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, கண்மணியை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இந்த கண்மணியால் என் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியல. அதனால தான் அன்புக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன். இப்போ அந்த வெண்ணிலா அந்த கண்மணிக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிதுன்னா அப்புறம் நம்ம பிஸ்னஸில் நம்ம சரியாக முன்னேறி வர முடியாதுன்னு இந்த அன்புக்கு புரியவே மாட்டேங்குது வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ கண்மணி மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்மணிக்குன்னு ஏதோ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதன் மூலமாக கண்மணியால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா? இல்லை க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேற முடியுமா? அதெல்லாம் நடக்க போகிறதில்ல பாட்டி. நம்ம பொறுமையாக இருந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா நம்ம கண்மணி வீட்டுக்கு போய் கண்மணிக்கிட்ட பேசணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. என்ன வெண்ணிலா, அந்த கண்மணிக்கிட்ட பேச நான் வரணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. கண்மணி எல்லார் முன்னாடி என்னை தலகுனிய வச்சாலே அதெல்லாம் நான் மறந்துடுவேனா என்ன? அதெல்லாம் கண்மணிக்கிட்ட பேச என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லும்போது, பாட்டி நமக்கு நம்ம பிஸ்னஸ் முக்கியம். அதுக்காக நம்ம யோசித்து இப்படிலாம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. உடனே பாட்டி என்ன வெண்ணிலா என்ன செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி நம்ம கண்மணி வீட்டுக்கு போகணும். கண்மணிக்கிட்ட தெளிவாக பேசணும். நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம். நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா உனக்கு கிடைச்ச ஆர்டரை நீ வந்து செய்யக்கூடாது. இதை விட பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சாலும் அந்த ஆர்டர் எடுத்து நீ செய்யக்கூடாது. எந்த பிஸ்னஸையும் நீ செய்யவே கூடாதுன்னு கண்மணியை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர சொல்வோம். கண்மணி வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரதை விட எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம்னு பேசுவாங்க. ஆனால் கண்மணியோட அம்மா அப்படி யோசிக்க மாட்டாங்க. கண்மணி தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணுன்றது தான் கண்மணியோட அம்மாவோட எண்ணமாக இருக்கும். அதனால நம்ம பேசி பார்த்தா கண்மணி வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவாங்க. கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன இப்படி பேசுகிற வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருங்க. அப்புறம் கண்மணியை இங்கேருந்து அனுப்பவே முடியாதா என்ன? ஏதாவது பிரச்சனை செஞ்சு கண்டிப்பாக கண்மணி அன்போட வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய நம்மளால் முடியும்ல. அப்புறம் என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? நானும் நீங்களும் கண்மணியை பார்த்து பேசுவோம், அவங்க வீட்டுக்கு போவோம். கண்மணி மனசு மாறி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரதா சொல்லிட்டு இனி இந்த பிஸ்னஸை செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆர்டரையும் எடுத்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் கண்மணியால் நம்ம பிஸ்னஸ்க்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. கண்மணிக்கு யாரும் வந்து பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து கண்மணி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இருக்கிற பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. கண்மணிக்கிட்ட பேசி நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு வெண்ணிலா வந்து யோசனை சொல்கிறாங்க. பாட்டி யோசிக்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? மறுபடியும் கண்மணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது, பாட்டி நமக்கு முதல்ல பிஸ்னஸ் தான் முக்கியம். அதுக்கப்புறமா கண்மணிக்கு பிரச்சனை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். கண்மணிக்கிட்ட இப்படிலாம் நம்ம பேசினா கண்மணியோட அம்மா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு இந்த வேலை முக்கியம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. கண்மணியும் அவங்க அம்மாவை எதிர்த்து பேச முடியாதுல்ல. ஏன்னா கண்மணியோட வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்படியும் அன்புவை நம்பி இங்கே வருவாங்க. ஆனால் அன்பு கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்மணிக்கிட்ட பேச மாட்டார், பிரச்சனை தான் செய்வார். அதுக்கப்புறம் என்ன, கண்மணி கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. என்ன பாட்டி நான் சொல்கிற யோசனை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, பரவாயில்ல வெண்ணிலா, என்ன செய்யன்னு நினச்சேன். இந்த அன்புவை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். ஆனால் இப்போ நீ சொன்னதெல்லாம் சரிதான். அந்த கண்மணியை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே போய் பார்த்துட்டு வருவோம் பாட்டி அப்படின்னு வெண்ணிலா தந்த யோசனையெல்லாம் சரிதான் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. இதன் மூலமாக கண்மணியை நம்ப வச்சு நம்ம கண்டிப்பாக ஏமாத்திரணும். கண்மணி மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஆனால் என்னுடைய பிஸ்னஸில் கண்மணி என்னைக்கும் பிரச்சனை செய்ய நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பாட்டி வந்து கண்மணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. கண்மணியும் அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியும் கிடைச்ச இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்மணியோட அம்மா உதவி செய்ய வராங்க. அந்த சமயம் இங்கே வந்து அன்போட பாட்டியும் வெண்ணிலாவும் கண்மணி வீட்டுக்கு வராங்க. இங்கே கண்மணி, அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்க்குறேன், நீ சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் செய், இந்த சாப்பாடெல்லாம் வேற அனுப்பணும்ல
அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. பாட்டி வந்திருக்கிறத பார்த்துட்டு, நீங்களா அப்படின்னு கேட்க, அம்மா யாரும்மா வந்திருக்காங்க, ஏம்மா இவ்வளோ பேரதிர்ச்சியோட நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து பார்க்குறாங்க கண்மணி. ஆனால் கண்மணி பாட்டியை பார்த்த உடனே என்ன பேசன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே வெண்ணிலா, என்ன கண்மணி, எங்களை பார்த்த உடனே வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க, என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே, இல்லை நீங்களா என்னை தேடி வந்திருக்கீங்களே அதான் யோசிக்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்க போறீங்க, பிரச்சனை செய்ய தானே வந்திருப்பீங்க, அதான் எதுக்கு வர சொல்லணும்னு அமைதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி, பாத்தியா வெண்ணிலா, நாம் இந்த கண்மணிக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கண்மணி எப்படி பேசுகிறான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு வெண்ணிலாவையும் பாட்டியவும் வர வைக்கிறாங்க கண்மணியோட அம்மா. நான் காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், கண்மணி கிட்ட பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு உடனே கிளம்பிடுவோம், இனி கண்மணி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. இல்லை இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க, எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இந்த சாப்பாடு ஆர்டரை செய்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆமாம், எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்ன பேசணுமோ சீக்கிரமாக பேசிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது, நாங்கள் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கோம், ஆனால் நீ இப்போ தான் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்து செய்கிற, அதுக்குள்ளே இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே வெண்ணிலா வந்து கண்மணி கிட்ட பேசுகிறாங்க. கண்மணி, கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் பாட்டி உங்களை தேடி வந்திருக்காங்க, நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசாதீங்க கண்மணி, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லும்போது கண்மணிக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நான் சொல்ல வந்ததை சீக்கிரமாக சொல்லிடுறேன் கண்மணி, நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும், உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம், நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி வந்து, நீங்கள் வேணும்னா இந்த பிரச்சனையை மறக்கலாம், ஏன்னா நீங்கள் தான் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துறீங்க, எல்லார் முன்னாடியும் தலகுனிய வச்சிங்க, இப்படி நீங்கள் பிரச்சனை செஞ்சுட்டு எங்கள் அம்மா இதன் மூலமாக எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும், நான் இந்த பிரச்சனையை மறக்கவும் இல்லை, யாரையும் மன்னிக்கவும் மாட்டேன், அதனால் நீங்கள் சொல்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு என்னால் மருமகளாக வர முடியாது, வேணும்னா எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா, அப்படி மன்னிப்பு கேட்டால் ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன், ஆனால் இப்போ எனக்குன்னு நிறைய பொறுப்பான வேலையெல்லாம் இருக்குது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு உடனே உங்கள் வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் என்னை தேடி வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்ன காரணம்னு தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு கண்மணி பேச ஆரம்பிக்க, உடனே பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்லையே, நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், காரணம் இல்லாமல் உன்னை ஏன் தேடி வரப்போகிறேன் அப்படின்னு பாட்டி பேசும்போது, இங்கே வந்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, கண்மணி ஏன் இவ்வளோ கோவப்படுற, அவங்களே தேடி வந்து நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், கண்மணி இப்படிலாம் பேசாத, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையா இருங்க, நான் இன்னும் என்ன பேச வந்தேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, எல்லாரும் பாட்டி அப்படி என்னதான் பேச போகிறாங்கன்னு கவனிக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலாம், உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கலாம், எங்களால் இனி எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் அப்படி எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும்னா, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா நீ வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாது, அதே மாதிரி இப்போ இருக்கிற ஆர்டரையும் செய்யக்கூடாது, இனி உன்னை நம்பி யார் பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டரை எடுத்து செய்யவே கூடாது, அப்படியே உன்னை தேடி அவங்க வந்து பேசி பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் இந்த ஆர்டர் வந்து ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு தான் வரணும்னு எங்களுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்காக பேசி அந்த ஆர்டரை நீ வாங்கி தரணுமே தவிர்த்து இந்த ஆர்டர் எடுத்து நீ செய்யக்கூடாது, அப்படியே இந்த ஆர்டரை செஞ்சாலும் நீ என்ன புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா என்ன, இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் தேவையில்லாத வேலை செய்யணும் அப்படின்னு பாட்டி வந்து சொன்னதை கேட்டு வீட்டில் எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, என்ன கண்மணி ரொம்ப யோசிக்கிறீங்க, பாட்டி உங்களை தேடி வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல அவங்க சொல்கிறது சரிதான், உனக்கு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், அதனால் இந்த பிஸ்னஸ்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்தை நாங்கள் பார்த்துப்போம், நீ முதல்ல அவங்க வீட்டுக்கு கிளம்பு, இனி எந்த ஆர்டர் வந்தாலும் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு கண்மணியோட அம்மா பேசும்போது, அம்மா அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் நீங்கள் என்னை பார்க்குறதுக்காக வந்தீங்களா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன், என்னுடைய வேலை தான் முக்கியம்னு அப்போவே என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது, என்ன கண்மணி இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க, ஆமாம் எனக்கு கிடைச்ச ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி எனக்கு மறுபடியும் எந்த ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தேடி வந்து பேசுகிறீங்கல்ல, அப்புறம் எப்படி பேச முடியும்,
இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் எனக்கு கிடைக்கும்னு உங்களுக்கே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் இந்த ஆர்டர்லாம் நான் எடுத்து செய்யக்கூடாது. சாப்பாடு ஆர்டர் கிடைச்சாலும் உங்கள் கம்பெனிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும், அப்படி தானே? அப்படியே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எப்படி நம்ப முடியும்? உங்களால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அந்த வீட்டில் நான் நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கேன். என் அம்மாவை அவமானப்படுத்திருக்கீங்க, தலகுனியை வச்சுருக்கீங்க. உங்களை நம்பி நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு எப்படி நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாம்? எந்த நம்பிக்கையோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு என்னால் மருமகளாக வர முடியாது. ஏன்னா எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு. பிஸ்னஸ் தான் முக்கியம் நீங்கள் நினைக்கும் போது எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம் நான் நினைக்க மாட்டேனா? அதனால் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும், என்னை நம்பி பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைப்பேனே தவிர்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு உதவி செய்யணும், ஏன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படிலாம் நான் செய்யவும் மாட்டேன். வெண்ணிலா, மறுபடியும் பாட்டிக்கு இப்படி ஒரு யோசனை சொல்கிறது, திட்டம் போடுறதுன்னு, என்னை தேடி வந்து பிரச்சனை செய்கிறதுன்னு ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சீங்க அவ்வளவுதான். மறுபடியும் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நானும் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. பாட்டி இப்படிலாம் என்னை தேடி வந்து பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வெண்ணிலா, நானும் நீங்கள் என்ன தான் பேச வரீங்கன்னு பொறுமையாக இருந்தேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக நீங்கள் திட்டம் போட்டு வந்து பேசுகிறீங்கன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. நீங்கள் தானே வெண்ணிலா பாட்டியை கூப்பிட்டு வந்தீங்க, அதே மாதிரி பாட்டியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு கண்மணி ரொம்பவே தெளிவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன கண்மணி, பாட்டியவே எதிர்த்து பேசுகிறீங்களா? போனா போதுன்னு உங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்தாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறீங்கல்ல அப்படின்னு கண்மணி கிட்ட வெண்ணிலா ரொம்ப கோவமாக பேசும்போது இங்கே கண்மணி வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நானும் பொறுமையாக தான் இருக்கேன். நீங்கள் என்னை தேடி வந்து பேசணும்னு நான் நினைக்கவே இல்லையே வெண்ணிலா. நானும் இனி எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, நம்ம வேலையை பொறுமையாக பார்க்கணுன்னு என்னுடைய வேலையில் கவனமாக இருக்கேன். நீங்கள் தானே என்னை தேடி வந்தீங்க. எனக்கு இப்போ தான் புரியுது வெண்ணிலா. பாட்டிக்கிட்ட இப்படிலாம் பேச வச்சது நீங்கள் தானே, இந்த யோசனையை சொன்னதும் நீங்கள் தானே. அதனால தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு பலார்னு வெளுத்து வாங்கினேன். இதுக்கு மேலே பேசுனீங்க அவ்வளவுதான். மறுபடியும் என்னை தேடி வரவும் வேண்டாம், உங்களுக்காக நான் என்னைக்கும் உதவி செய்ய போகிறதும் கிடையாது அப்படின்னு கண்மணி பேசுனதை கேட்டு பாட்டி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன, இந்த கண்மணி கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் முன்னாடியே வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாளே. நம்ம பேச வந்தது வந்து எதையும் புரிஞ்சுக்காம வெண்ணிலா இவ்வளோ கோவமாக பேசிட்டா. நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குது. வா வெண்ணிலா கிளம்பலாம் அப்படின்னு பாட்டி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கண்மணி சொல்கிறாங்க, பாத்தியாம்மா, நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாது, அதனால தான் என்னை மருமகளாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே அங்கே மருமகளாக போனதுக்கப்புறமா தானே இவங்களால எனக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னே எனக்கு தெரிய வரும். இவங்களை நம்பி அந்த வீட்டுக்கு மருமகளாக போக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து எப்பயும் போல் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க கண்மணி. அந்த சமயம் அந்த சார் வந்து, கண்மணி, நீங்கள் தினமும் கொடுக்குற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் என்கிட்ட பெருமையாக பேசினாங்க. உங்கள் இடியாப்பத்தை சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து அவங்க நல்லா இன்னும் நல்லா வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் இனி நாங்கள் எந்த ஆர்டரும் தரப்போகிறது கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் உங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க எல்லாருமே எங்கள் கம்பெனிக்கு சாப்பாடு ஆர்டரை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியல, ஆனால் ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு இனி ஆர்டரை தரமாட்டோம். அவங்களால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு, எங்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க எங்களை வர வச்சு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை தலகுனியை வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க கம்பெனியை நம்ப நாங்கள் தயாராக இல்லை. அதனால் அவங்க எங்களுக்கு இனி சாப்பாடு ஆர்டரை செஞ்சு தர வேண்டான்னு முடிவெடுத்துட்டோம். அதனால் இனி எங்கள் கம்பெனிக்கு சாப்பாடு ஆர்டர் எங்கே கொடுக்குறதுன்னு தெரியலன்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கண்மணி உங்கள் ஞாபகம் வந்தது. நீங்கள் பொறுப்பாக ரொம்ப நேர்மையாக உங்கள் வேலையை பார்க்குறீங்கன்னு அவங்கக்கிட்ட உங்களை பற்றி சொன்னேன். எல்லாரும் இனி சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கே தரதா இருக்காங்க. ஆனால் நீங்கள் தனியாக இந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறீங்க. ஆனால் இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? இவங்க எல்லாரும் எனக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறதா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்மணி, இவங்க எல்லாரும் நாளைக்கே உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து ஆகணும். உங்களுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்காக கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அப்படின்னு அங்கே அந்த சார் சொன்னதை கேட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
பாட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை தேடி வந்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்கு எந்த சாப்பாடு ஆர்டரும் கொடுக்கக்கூடாதுன்னு பேசியிருக்காங்கன்னா, இப்படிலாம் இந்த ஆர்டர் எனக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசியிருக்காங்களா? பரவாயில்ல. உடனே கண்மணி கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்க தான் போகிறேன். கிடைக்கிற எல்லா ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சு அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து என் வாழ்க்கையை நான் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட தான் போகிறேன். அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு அந்த சார்கிட்ட நன்றி சொல்லிட்டு உடனே புதுசாக கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கண்மணியை தேடி வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சார், எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஆர்டரை செய்வேன் சார். ஏன்னா நானும் புதுசாக கண்மணி கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. கண்மணியை நம்பி நிறைய ஆர்டர் வருது, சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. கண்மணி பொறுப்பாக அவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நான் நினச்ச மாதிரியே இந்த ஆர்டர் எல்லாம் கண்மணிக்கு கிடச்சிருச்சு. நான் திட்டம் போட்ட மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கண்மணிக்கு எல்லா ஆர்டரும் கிடச்சிருக்கு அப்படின்னு வீட்டில் எல்லார்கிட்டேயும் பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. கண்மணிக்கிட்ட நானும் பேசினேன். கண்மணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வச்சா பிஸ்னஸில் கண்மணி தலையிட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் கண்மணி என் பேச்சை கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையை விட என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம், என்னுடைய வேலையை பொறுப்பாக ரொம்ப நேர்மையாக செஞ்சு நான் முன்னேறுவேன் அப்படின்னு என்கிட்ட கண்மணி சொன்ன மாதிரியே கண்மணிக்கு இப்போ பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. கண்மணியும் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு எல்லார் முன்னாடியும் முன்னேற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கண்மணியை நினச்சி ரொம்பவே கோபமாக இருக்காங்க பாட்டி. கண்மணி பிஸ்னஸில் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பேசியிருக்கால. இனி என் வாழ்க்கையில் கண்மணிக்கிட்ட நான் பேச போகிறதும் இல்லை, கண்மணியை நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லைன்னு கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அன்பு. கண்மணி தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறதுனால எல்லாரும் கண்மணியை பாராட்டுறாங்க. இங்கே கண்மணிக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்மணி.